கஸ்தூரி. மாலா, தேவிக்கு விடிஞ்ச கல்யாணம், உனக்கு எப்ப கல்யாணம்? எனக்கு என்ன வயசாயிடுச்சு கல்யாணம் பண்றதுக்கு? ஆமாமா, இன்னும் 18 வயசுன்னு நினைப்பு அவளுக்கு. எனக்கு கல்யாணம் ஆகாத வரைக்கும் எனக்கு 18 வயசு. சண்டை போட்டுக்காதீங்கடி. இப்ப நான் ஒரு ஜோக் சொல்றேன். ஒரு நடிகை கிட்ட ரிப்போர்ட்டர் போய் பேட்டி எடுக்கிறதுக்காக போனாராம். மேடம் உங்களுக்கு எப்ப கல்யாணம் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த நடிகை சொன்னாலாம், ஐயோ எனக்கு என்ன சார் வயசாகுது, இப்ப போய் கல்யாணம் எப்பன்னு கேக்குறீங்களே, இன்னும் எங்க அம்மாவுக்கே கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு சொன்னாலாம். எப்படி இருக்கு? ஏய் தேவி, உண்மையை மறைக்காம சொல்லு. இது வரைக்கும் தினேஷோட எங்க எல்லாம் சுத்தி இருக்க? சினிமா, பார்க்கு, பீச், மாயாஜால், அடி போங்கடி, எல்லாமே கனவுலதான் சுத்தி இருக்கேன். போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறான், கட் பண்றான் அவன். ஏய், இந்த மாதிரி ஆளுங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தீவிரவாதி ஆயிடுவாங்க. ஆமாமா தேவி, இப்பயே ஆன் பண்றோம், ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஆஃப்டர் மேரேஜ் தினேஷ் உன்னை பாடா படுத்த போறான். ஆமா, அடிமன் எங்க பிளான் பண்ணியாச்சா? மொட்டை மாடியில தான். அடடா, என்ன சத்தம், என்ன கூச்சல், என்ன கலாட்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சோன அமைதியா இருந்த ரூமா இது? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கோம். ஏய் கலா, என்ன உன் வீட்டுக்கார் வரலையா? அவர் வந்தா அப்படி கலாய்ச்சிட்டு இருக்க முடியுமா? அதான் அவரை கழட்டி விட்டு வந்துட்டேன். என் வீட்டுக்காரருக்கு நான் தடை, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் உத்தரவு போட்டுட்டேன். பயங்கரமான ஜொல்லு பார்ட்டி அது. வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களே சைட் அடிக்கும். அதை இங்க கூட்டிட்டு வருது சொந்த செலவுல நாமளே சூனிய வச்சுக்கிற மாதிரி. அடடடடா, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு என்ன வாய். தேவி, சும்மா வளவளான்னு பேசிட்டு இருக்காத. 7 மணிக்கெல்லாம் ரிசப்ஷன்ல பொண்ணா லட்சணமா நிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பியூட்டி பார்லர்ல இருந்து உன்னை அலங்காரம் பண்றதுக்கு அவங்க வந்துருவாங்க. ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போய் மத்த வேலையை பாருங்க. இவ்வளவு தேவதை மாதிரி அலங்காரம் பண்ணி ஹால்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். சரி, சீக்கிரமா வந்துருங்க. எல்லா அம்மாங்களும் இப்படிதான் நை நை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. காஃபி கொண்டு வந்திருக்கேன். யார் நீ? கௌரி. கௌரினா பெரிய கவர்னரா? பேர் சொன்னா எங்களுக்கு தெரியுமாக்கோ? இது உனக்கு தெரியுமா? எங்க அண்ணன் தான் சமையல் கான்ட்ராக்டர். ஆஹா, இடிஞ்சு விழுந்த ட்வின் டவரை மறுபடியும் கட்டி கொடுக்கிற கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி பெருமையா சொல்றா பார். ஏய் நில, காஃபி எங்க வச்சுட்டு போனா எப்படி? யாரு ஊத்தி கொடுப்பா? உங்க பாட்டியா? என்ன காரியம் பண்ணிட்ட? ஐயோ சாரிங்க, சின்ன புள்ள எது தெரியாம பண்ணிடுச்சு. நீ போமா. சரிண்ணே. ஏய், குட் மார்னிங் மேடம். நெருப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. உதயகுமார், நீ என் கண்ணத்துல அரைஞ்சப்ப என் கண்ணை எரிஞ்சது.
இப்ப எரியற இந்த நெருப்புல நீயே எரிஞ்சு சாம்பலாக போற. நெருப்பு சரியா எரியலையே, பத்தாதோ? அப்ப நெய் ஊத்திட வேண்டியதுதான். மே கமின் மேடம். கமின். வணக்கம் மேடம், நான் தான் நாகராஜ், புக்கிங் கிளார்க். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்ககிட்ட போன்ல பேசினேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? அந்த லேடி கஸ்டமர் ஹேமா பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு மேடம். மேடம் பாருங்க மேடம், இந்த தேதியில வண்டி அவங்க வீட்டுக்கு போயிருக்கு, அப்புறம் அங்கிருந்து தாம்பரம் போயிருக்கு. அன்னைக்கு டிரைவர் உதயகுமார் சார் தான். இது பாருங்க மேடம், அந்த ஹேமாவோட வீட்டுக்கு நேரா போய் அங்க இருந்து ஹாஸ்பிடல் போயிருக்கு. அன்னைக்கு டிரைவரும் நம்ம சார் தான். இன்னைக்கு போயிருக்கிற வண்டிக்கும் நம்ம உதயகுமார் சார் தான் டிரைவர். இன்னைக்கு வண்டி எங்க போயிருக்கு? இதோ ட்ரிப் ஷீட்ல தெளிவா எழுதிருக்கேன் மேடம். அன்னைக்கு போன அதே ஹாஸ்பிடலுக்கு தான். இத்தனைக்கும் இங்க நிறைய டிரைவருங்க வேலை இல்லாம ஓட்டிட்டு தான் இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் போக சொல்லாம சாரே போயிருக்காரு. ஓகே, தேங்க்ஸ். நோ நோ நோ, நான் என் கடமையை தான் செஞ்சேன். முதலாளி அம்மாவுக்கு விசுவாசமா இருக்க வேண்டாமா? ஆமா, உங்க சம்பளம் எவ்வளவு? எல்லாம் சேர்த்து 10,000 வரும். மத்த கம்பெனியோட கம்பேர் பண்ணா இது அதிகம் தான். போதும் மேடம், இந்த சம்பளம் எனக்கு திருப்தியா இருக்கு மேடம். ஏத்தனா போதுமா? கம்பெனில மத்தவங்களும் இருக்காங்க, அப்புறம் அவங்களுக்கும் ஏத்தணும். அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. கரெக்ட். அதனால நான் உங்களுக்கு இன்சென்டிவ் தரேன். 1000 ரூபாய் போதுமா? ஐயோ, இதுவே அதிகம் மேடம். இதுக்கே ஒரு வாரத்துக்கு 5000 பத்தின ரகசியங்களை உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பேன் மேடம். உனக்கு இன்சென்டிவ் மாசம் 2000 ரூபாய் தரேன். அப்ப நானும் மாசம் முழுக்க இன்ஃபர்மேஷனை தந்துகிட்டே இருக்கேன் மேடம். வண்டி நேரா என்ன ஹாஸ்பிட்டல் விடு. என்னங்க மேடம், நான் சொன்ன சரிதானே? டிரைவர், வண்டி எடுங்க. உதயகுமார், பிச்சை காசு 500க்கு என்ன அரைஞ்ச. இனி உன் பொண்டாட்டி மாசம் மாசம் எனக்கு 2000 கொடுக்க போறா.